இவரே ராத்திரி படுத்து தூங்கிட்டு காலையில் முழிச்சா எனக்கு என்ன வேணா சேர்த்துருப்பாங்களோன்னு புலம்புறேன். எந்த கட்சிக்காரனையும் இவரை பார்த்து பயப்படலை. இவரை பார்த்து எதுக்கு கவர்னர் பயப்பட போறாரு? இவரை பார்த்து யார் பயப்படுறான்னு முதல்ல சொல்லட்டும். இவரை பார்த்து பொன்முடி பயந்தாரா? இவரை பார்த்து துரைமுருகன் பயந்தாரா? இவரை பார்த்து வேற யாராவது நேரு பயந்தாரா? இவரை பார்த்து இவர் அமைச்சரவையில் இருக்கிறவர்களே பயப்படவில்லை. டிராவிடியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மாற்ற போறாங்களா? இன்னும் புரியல. தமிழ்நாடு போக்குவரத்து கழகம்ங்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா சார்? நீங்க திராவிடங்கிறத கன்னடத்துக்காரனே ஏற்றுக்கல. இந்த நேரத்துல சண்டை போட்டுட்டு தமிழ்லேருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னா உன்னை கொன்னே விடுவேங்கிறாங்க. ரெண்டாவது, திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றிக்கு பிறகு நடந்தது. ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அமைதியா போகணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எதிராக யார் ஓட்டு போட்டான்னு பார்த்து, ஓட்டு போட்டவர்களெல்லாம் இந்துக்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்து, இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் நீ அட்டாக் பண்ணி இருக்கிற என்றால் இது மத ரீதி தானே. ஆகையினால மத ரீதியாக கலவரம் தூண்டினவர்களை, மதம் பார்த்து வன்முறை தூண்டினவர்களை எப்படி மன்னிக்க முடியும்? கல்கத்தா போலீஸ் 1500 கிலோமீட்டர் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருது. அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த உடனே அவங்களுடைய பெயில் அப்ளிகேஷன் வரும்போது கோர்ட்டு சொல்லுகிறது இவர்களுக்கு பெயில் கொடுக்காததால் வானம் இடிந்து கீழே விழப்போவதில்லை. என்னங்க நீதிபதிகள் என்ன வார்த்தை பேசுறதுன்னு. அவர்கள் நாங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறோம் என்பதை காமிப்பதற்காகவே தெருக்களில் வீசுகிறார்கள், தெருக்களில் வைத்து பலியிடுகிறார்கள். அப்ப ஒரு விதமான அச்சத்தை, ஒரு விதமான அருவருப்பை உருவாக்கு. வெற்றி பெற்றவர்கிட்ட நீங்க எத்தனை விக்கெட் போச்சு, எத்தனை விக்கெட் போச்சுன்னு யாராவது கேட்பாங்க? கேட்க மாட்டான். வெற்றி, இன்னிங்ஸ் வெற்றி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு எத்தனை விக்கெட் போச்சு, எத்தனை விக்கெட் போச்சு அப்படின்னு இவர் கேட்கிறார் என்றால் பாகிஸ்தானுக்கே தெரியாத ஒன்றை இவர் பாகிஸ்தானுக்கு தகவல் சொல்லணும்னு விரும்புகிறார். ஒரு தேசபக்தி இருக்கிற ஆள் இந்த வேலையை திருப்பி திருப்பி சொல்ல மாட்டாருங்க. அவர் அந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பாக இருக்கு. மோடி உடனே ஃபோன் பண்ணுறாராம், ட்ரம்ப் ஃபோன் பண்ணுறாராம், கேட்குறே அப்படின்னு கேட்குறாராம். உடனே மோடி நரேந்தர் சரேண்டர் அப்படின்லாம் சொல்கிறாரா? யாருக்குங்க சரண்டர் ஆனார் மோடி? எனக்கு புரியவில்லை. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல், கவர்னரை கிண்டல் செய்த ஸ்டாலின். அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு பெயர் நீக்கம், அண்ணா தொழிற்சங்கம் கண்டனம். இந்துக்கள் மீது வன்முறை வெறியாட்டம் நடத்திய மம்தா கட்சியினருக்கு நோ பெயில், உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பக்ரீத் பண்டிகையின் போது குர்பானி கொடுப்பதை வீடியோ எடுப்பதையும் சமூக வலைதளங்களில் பதிவிடவும் கூடாது, ஜம்மு காஷ்மீர் இமாம். நரேந்திர மோடி பாகிஸ்தானிடம் சரண்டர் என்ற ராகுலுக்கு குவியும் கண்டனங்கள். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராமன் அம்பிநாதன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். முதல் செய்தியாக சார், இந்த தமிழக உள்ளாட்சித்துறையில் ஊராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமன அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான 2 சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கூட சார். ஆனா அது ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்காரே அப்படின்னு முதல்வரை பார்த்து கேட்கும்போது, ஆமா அவருக்கு வேற வழி இல்லை, அவர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா நாங்க மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடுவோங்கிற பயத்துல அவர் ஆளுநர் இந்த அனுமதியை கொடுத்திருக்கலாம், வேறு வழி இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ரிப்ளை கொடுத்திருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? முதல்வருக்கு ஆளுநர்னா யார் என்பதை புரியவில்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, கருணைனா என்ன என்ற வார்த்தைக்கும் அர்த்தம் புரியலைன்னு நினைக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சிறப்பு, அதை யாரு தடை பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அப்படி தடை பண்ணக்கூடியவர்கள் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்காது.
அதனால இயல்பா நடந்த ஒன்றை இவர் மாறுதட்டிக்கலாம். நாங்கள் தான் மாற்றுத்திறனாளிக்கு பண்ணினோன்னு மாறுதட்டிக்கலாம். ஆனால் அவர் பண்ண விடமாட்டார் என்று சொல்லுவது அயோக்கியத்தனமாக நான் பார்க்கிறேன். இதுவரைக்கும் ஆளுநர் நிறுத்தின மசோதாக்கள் எல்லாம் இவங்க டெல்லிக்கு போனாங்க, சிறப்பு அதிகாரத்தால் ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனாலும் சென்னை உயர்நீதிமன்றம் அதை நிறுத்தினது. அதுக்கு இப்ப திருப்பி போயிருக்காங்க. ஆகையினால நீங்க வாங்கின தீர்ப்பு பெண்டிங்ல தானே இருக்கு. இதுல நீங்க தான் வெற்றி விழா கொண்டாடினீங்க. ஏன் அவசரமா வெற்றி விழா கொண்டாடினீங்க? எங்கேயாவது சிக்கல் வந்துருமோன்னு பயந்து போய் மாநில சுயாட்சி நாயகரே, என்ன மாநிலத்து சுயாட்சி வந்துருதா? வரவே இல்லைங்க, வரவே இல்லை. நீங்க இந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனதே இந்திரா காந்தி ஆட்சியில, அப்போ கூட இருந்தது நீங்க. அன்னைக்கு என்ன பண்ணீங்க? அதனால இவங்களுக்கு இதை கிளைம் பண்ணுவதற்கு எந்த ரைட்டும் கிடையாது. சரி, இப்போ சென்னை உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இப்போ அதை நிறுத்தி வச்சாச்சு. இப்போ திருப்பி கோர்ட்டுக்கு தானே நீங்க போயிருக்கீங்க. புதுசா நீங்க கோர்ட்டுக்கு போனதுனால கவர்னர் பயப்படுவாருன்னா, கோர்ட்டுக்கு போய் கவர்னர் எதுக்குங்க பயப்படணும்? நீங்க கோர்ட்டுக்கு போய் இந்த ஆர்டரை வாங்கிட்டு வந்தீங்க, கவர்னர் பயந்துட்டாரா? நீங்க சொன்னீங்க கவர்னர் உடனே ராஜினாமா பண்ணிட்டாரா? உங்களுக்கெல்லாம் பயப்படுற கவர்னர் அவர் இல்லை. அதை முதல்வர் புரிந்து கொள்ளட்டும். ஆனா என்ன நினைக்கிறாரு, என்ன மாதிரி அவர் பண்ண பார்த்து பயப்படுறாருன்னு சொல்லணும்னு விரும்புறாரு. கட்சிக்காரனே அவரை பார்த்து பயப்படலை. இவரே ராத்திரி படுத்து தூங்கிட்டு காலையில முழிச்சா எனக்கு என்ன வேணா சேர்த்திருப்பாங்களோன்னு புலம்புறாரு. எந்த கட்சிக்காரனையும் இவரை பார்த்து பயப்படலை. இவரை பார்த்து எதுக்கு கவர்னர் பயப்பட போறாரு? இவரை பார்த்து யாரு பயப்படுறான்னு முதல்ல சொல்லட்டும். இவரை பார்த்து பொன்முடி பயந்தாரா? இவரை பார்த்து துரைமுருகன் பயந்தாரா? இவரை பார்த்து வேற யாரா நேரு பயந்தாரா? இவரை பார்த்து இவர் அமைச்சரவையில் இருக்கிறவர்களே பயப்படவில்லை. இதுதான் உண்மை. இவரை பார்த்து யாரு பயப்படுறான்னு எனக்கு முதல்ல தெரியணும். அடுத்த கேள்வி, அவர் என்ன சொல்றாரு? அடுத்து நான் யாரோ குறை சொல்றேன், பத்திரிகையாளர்களை குறை சொல்றேன். அவர்கள் தான் இந்த சிண்டு முடிச்சு, அதாவது கவர்னர் கையெழுத்து போட்ட உடனே ஏன் கேட்கணும் இந்த கேள்வியை? இயல்பான ஒரு மசோதாவுக்கு போட்டிருக்காருன்னு கேட்கிற ஆளுக்கு தெரியாதா? கேட்கிற பத்திரிகையாளருக்கு ஒரு ரொம்ப இயல்பாக ஒரு மசோதா அப்படின்னு தெரியாதா? தெரியும். அப்ப ஏன் கேள்வி கேட்கிறான்? இவர் என்ன பதில் சொல்லுவாரு? என்ன சிண்டு முடிக்கணும்? இது என்ன எத்திக்ஸ்ன்னு எனக்கு புரியவே இல்லை. யார் அந்த கேள்வியை கேட்டாரோ அந்த பத்திரிகையாளர் கண்டனத்துக்குரியவர். இது ரெண்டாவது. மூன்றாவது முக்கியமாக நான் சொல்ல வருது, இங்கே நீதிமன்றங்களையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா நீதிமன்றம் மாதிரி, அதாவது எனக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்கிறது என்று நீங்க ஏதோ ஒண்ணு செய்துட்டு போட்டீங்கன்னா நாடு என்ன ஆகுங்க? இந்த அரசாங்கம் நிறைய கஷ்டப்பட்டு எப்படி இந்த தேச விரோத கருத்துக்கள் எல்லாம் யூனிவர்சிட்டியில இருக்கோ அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் சரி பண்ணி கொண்டு வராங்க. இங்க பிரிவினை பேசக்கூடிய ஒரு மாநிலத்துல நீங்க முதல்வர் என்னன்னாலும் பண்ணுங்கன்னு ஒரு தீர்ப்பு சொல்லுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கிறது என்று கேள்வி வருதா இல்லையா? அதனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா எந்த கேஸ்னாலும் ஜெயிச்சிருவோம். எந்த கேஸ் ஜெயிக்க முடியாது. இப்போ ஜனாதிபதி 14 கேள்விகள் கேட்டு இருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு இன்னும் உச்ச நீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டியது வரும். 5 மெம்பர் அரசியல் சாசன அமைப்பு பெஞ்சு அமைப்பார்கள். அதை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் 14 கேள்விகள் கேட்ட பிறகு யாராவது ஒரு ஜுடிஷியல் சைடுல இருந்து ஏதாவது ஒரு முணுமுணுப்பாது வந்ததுதான்? வரவே இல்லை. ஆனால் நம்முடைய முதல்வர் அதை கண்டிச்சார். ஜனாதிபதி எப்படி கேட்கலாம்? இவர் கேஸ் போடாலாமா, அவங்க தீர்ப்பு சொல்லாமா, ஜனாதிபதி சொல்லக்கூடாது? சார், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை விட பல மடங்கு ஜனாதிபதிக்கு இந்த நாட்டில் அதிகாரம் இருக்கு. நீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லுவீங்க, டெல்லிக்கு பயணத்துக்கு பரப்பிட்டீங்கன்னா மத்திய அரசுன்னு சொல்லிடுவீங்க. பயந்தது யாரு, நீங்களா நாங்களா? உங்களுக்கு தேவையா இருக்கும் போது ஒன்றிய அரசு மத்திய அரசாக மாறும்னா பயந்தது முதல்வரா வேற யாரு? நான் கேட்கிறேன். முதல்வர் பயத்தில் இருக்கிறார். பயத்தில் இருப்பதால் அவர் கைகால்கள் ஆடுகின்றன. அதே மாதிரி வாயும் கொஞ்சம் அதிகமா தன்னுடைய பயத்தை வெளிக்காட்டுவதற்காக முதல்வர் பேசியிருக்கிறார். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இல்லை நாங்க எல்லாத்தையும் சாதிக்கிறோம் அப்படின்னு பேசினா இது அதிக பிரசங்கித்தனம். அவ்வளவுதான்.
ஆனால் கவர்னரை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க? கவர்னர் ஏன் தேவை, கவர்னர் தேவையில்லை, ஆனா பூனான்னு சொல்லிட்டு கடையில் கவர்னர்கிட்ட தானே போய் நிற்கிறீங்க. உங்களால் இந்த அமைப்பை மாற்ற முடியுறதா? முடியாது சார், அமைப்பு மாற்றவே முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த கவர்னர் அதை பற்றி கவலைப்பட போகிறதும் இல்லை. ஏன்னா அவர் டியூட்டி பவுண்ட், அவர் ஒரு கர்மயோகி, அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் எதிரிகளை உருவாக்குகிறீர்கள், உங்கள் அரசியல் லாபத்துக்காக எதிரிகளை உருவாக்குகிறார்கள். எல்லாருக்கும் இது தெரியும். ஆனால் என்னை பொறுத்தளவை இது முதல்வர் அவர்களுடைய ஒரு மட்டமான செயலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அடுத்த செய்தியாக நம்ம பேருந்துகளில் பார்த்துருப்போம் சார், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு பெரிய எழுத்தில் இருக்கும். சமீப காலங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருக்காங்க. இப்போ பார்க்கலாம் அந்த பஸ்லலாம் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு தான் இருக்குது. இது ஒரு 8 கோட்டங்களால் பிரிக்கப்பட்டு தான் இந்த தமிழக போக்குவரத்து கழகம். சென்னை, விழுப்புரம், கும்பகோணம் அப்படிங்கிறத 8 ஒரு கோட்டங்களாக இதை பிரிச்சிருக்காங்க சார். அதில் இப்போ எல்லா பேருந்துகளிலுமே தமிழ்நாடுங்கிற வார்த்தை அகற்றப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசு சார்பிலேருந்து இதுக்கு உள்நோக்கம்லாம் கிடையாது. அது வெளியிலேருந்து பார்க்கும்போது அரசு போக்குவரத்து கழகம்ங்கிறது பெரிய எழுத்தில் எல்லாருக்கும் பார்வையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்பக்கட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? தெளிவான உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். 2 உள்நோக்கம். ஒன்று, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்ங்கிறங்க நாங்கள் மாற்றி அரசு போக்குவரத்து கழகம்னா எழுதுகிறோம் அப்படி சொன்னால் 8 கோட்டம், அத்தனை பஸ்ஸு, எல்லாத்துக்கும் ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டருக்கு வேலை கிடைக்கும், அதில் கமிஷன் கிடைக்கும். உடனே திருப்பி எல்லாரும் ஐயோ தமிழ்நாடு எப்படி நீ மாற்றலான்னு நம்ம சீமான்லேருந்து எல்லாரும் ஆரம்பித்து நாம் கத்தின ஆரம்பிச்சோன்னே ஓகே 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 உங்களுக்காக நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி தமிழ்நாடு மாற்றினா இன்னொரு தடவை கிடைக்கும். அதனால காசு அடிக்கிறது எப்படி விஞ்ஞான ரீதியாங்கிறத பார்த்து இதை எடுத்தா அதில் ஒரு காசு, திருப்பி அதை மாற்றினா அதில் ஒரு காசு அப்படின்னு ஒரு உள்நோக்கம் இருக்கும். 2வது உள்நோக்கம் என்ன இருக்கும்னா அரசு பேருந்து கழகம்னு பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு தெரியும் அரசு பேருந்து கழகத்தில் கடைசி பஸ்ஸில் ஓட்ட இருக்கு, கீழே விழுந்துருவான், ஏறினா இறங்க முடியாது, அவ்வளவு கஷ்டமாக இருக்கும், எல்லாம் தெரியுங்களா. பார்த்த உடனே போகட்டும்பா இதில் ஏறக்கூடாதுப்பா அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுட்டு அதை வெளியில் அனுப்பினா தான் நான் நாளைக்கு தனியார்கிட்ட நல்லபடியாக பேச முடியும் அப்படின்னு 2வது உள்நோக்கம் இருக்கலாம். இந்த 2 உள்நோக்கம் இருக்கும்னா நான் நம்புறேன். 3வதாக நீங்கள் சொல்ற மாதிரி தமிழ்ல எதுக்கு எடுத்தாலும் தமிழ்ல சொல்றால் ஏன் நிற்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? நீங்கள் சாதாரண ஒரு முனிசிபாலிட்டி கார்பரேஷன் நம்ம ஊருக்குள்ளே தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே திருப்பூர் இருக்குது சார், தமிழ்நாட்டுக்குள்ளே நாமக்கல் இருக்குது சார், தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரை இருக்குது சார், ராமநாதபுரம் இருக்குது சார். அங்கெல்லாம் நகராட்சியில், கார்பரேஷனில், பஞ்சாயத்து ஆஃபீஸில், டவுன் பெருசாக லேமினேட்டட் போர்டு, அதில் தமிழ் வெல்லும் அப்படின்னு போடுறீங்க, இது போடுறீங்க. அதிலலாம் நீங்கள் தமிழில் காமிக்கும்போது தமிழ்நாடு அரசுடைய ஒரு சொந்தத்தில் அதனுடைய ப்ராப்பர்ட்டியில் காமிச்சா என்ன தப்பு? இப்போது கேரளா என்ன வச்சுருக்கான்? கேஎஸ்ஆர்டிசி, கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். கர்நாடகா என்ன பண்ணுறாங்க? கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஆந்திரா என்ன பண்ணுறாங்க? அவங்களும் அதே தான். அவங்க மாநிலத்தில் பேரில் வைக்கும்போது உனக்கு மட்டும் அநேகமாக டிராவிடியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மாற்ற போகிறாங்களா? இன்னும் புரியலை. தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா சார்? நீங்கள் திராவிடங்கிறத கன்னடத்துக்காரனே ஏற்றுக்கல. இந்த நேரத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கேன், தமிழ்லேருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னால் உன்னை கொன்னே விடுவேங்கிறாங்க கமலஹாசனை. ஆனால் யாரோ ஒருத்தர் நாமெல்லாம் திராவிடம் தயவு செய்து படிஞ்சு போங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறார். அங்கே இருக்கிற டிப்டி சிஎம் நாமெல்லாம் திராவிடர்கள் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறார். அப்புறம் இவங்க என்னத்துக்கு மாற்றுறாங்க சார்? மற்ற ஸ்டேட்ஸ் எப்படி வச்சிருக்கான்னு பார்க்குறீங்களா நீங்கள்? அப்படி தானே வைக்கணும். இல்லை, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழகம் அதுவும் சேர்த்துல அவர் சொல்கிறாரு. ஆமாம், அப்போ அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டுட்டு ஓசூரை தாண்டி இது பெங்களூருக்குள்ளே போகும்போது தமிழ்நாட்டில் இருக்கா அங்கே இருக்கிறவங்க எந்த பஸ் இது எப்படி கண்டுபிடிப்பான்? கண்டுபிடிக்காதான்னு சொல்கிறார். அதான் சொல்கிறேன், கண்டுபிடிக்காதான்னு சொல்கிறாரா? அதான் மெசேஜானு கேட்குறேன். இதுதான் உங்களுடைய தமிழ் பற்றான்னு கேட்குறேன். அதனால் இது ரொம்ப தெளிவாக அவர்கள் ஒரு உள்நோக்கம், அவருடைய உள்நோக்கம் வேற ஒன்றுமே கிடையாது. சம்பாதிக்கிறதுங்கிறது உள்நோக்கம்.
அதுக்கு தமிழையும் பயன்படுத்துகிறார். ஏற்கனவே அவங்க தமிழை வச்சு தான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எடுப்பாங்க, இனிமேல் கத்தின உடனே திருப்பி மாற்றுவாங்க. எலெக்ஷன் நேரத்தில் பெயிண்டர்ஸுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும் சார். அப்படின்னா தான் அவன் நாளைக்கு கட்சிக்கு வேலை செய்யறதுக்கு வருவான். அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அவனை கொஞ்சம் பணக்காரன் ஆக்கினா தான் நாளைக்கு கூப்பிட்டு கட்சியில் நீ அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் சொல்ல முடியும். அதுக்காக பெயிண்டர்ஸை தயார் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த செய்தியாக மேற்கு வங்கத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக உறுப்பினர்களை அந்த ஃபாலோவர்ஸை டார்கெட் பண்ணி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அவர்களை அடித்து துன்புறுத்தி என்னென்ன தொல்லை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர்கள் மீது ஒரு பொதுநல வழக்காக அவர்கள் மீது கேஸ் போட்டு இப்போ அவங்களுக்கு பெயிலும் கிடைச்சிருந்தது. அது கல்கத்தா ஹைகோர்ட் பெயில் கொடுத்துருந்தாங்க. அதனை உச்ச நீதிமன்றம் அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இவர்கள் மீது பெயில் கொடுக்கறதுக்கு கூட இவங்கெல்லாம் தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் மேற்கு வங்கத்தில் நடந்தது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது அரசியல் மோதல், மத சார்பு மோதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதை விட அப்பட்டமான பொய் கிடையவே கிடையாது. அது மத ரீதியான மோதல் என்பதுதான் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் சிறுபான்மையினரை கையில் வைத்துக் கொள்வதற்காக இந்துக்கள் மீது கட்டவிழ்த்துப்பட்டதா வன்முறையை கேட்டா ஆம், இந்துக்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது. ஆனா வெளியில வந்த உடனே இல்லை இது பார்ட்டி வர்சஸ் பார்ட்டி கிளாஷ் என்று சொல்லுகிறார்கள். இது பார்ட்டி கிளாஷ் இல்லை. இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது, திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றிக்கு பிறகு நடந்தது. இது ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அமைதியா போக வேண்டியதானே. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எதிராக யார் ஓட்டு போட்டான்னு பார்த்து, ஓட்டு போட்டவர்களெல்லாம் இந்துக்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்து, இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் நீ அட்டாக் பண்ணியிருக்கிற என்றால் இது மத ரீதி தானே. ஆகையினால மத ரீதியாக கலவரம் தூண்டினவர்களை, மதம் பார்த்து வன்முறை தூண்டினவர்களை எப்படி மன்னிக்க முடியும்? மன்னிக்க முடியும். ஆனா கல்கத்தா ஹைகோர்ட் அவர்களுக்கு பெயில் கொடுத்தது. இது அடுத்தது. ஏன்னா கல்கத்தா ஹைகோர்ட் யாரு கையில இருக்குங்கிற கேள்விதான் இப்ப வருகிறது. அதாவது நான் இந்த இடத்துல நீதிமன்றங்களையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நீதிமன்றங்கள் பல நேரத்துல எங்கேதோ ஒரு காரணத்துக்காக சிறுபான்மையினரிடம் கனிவு காட்டுகிறார்களா என்று கேட்டால் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கு. அதுல காரணங்கள் அவங்க ஏதோ ஒரு காரணம் பார்க்கலாம், அதுல நான் மோட்டிவ் பார்க்கல. ஆனால் தவறு இருக்கிறதா என்றால் இருக்கிறது, ஒண்ணும் இல்லைங்க. இப்போ மகாராஷ்டிரால ஒரு ஸ்டூடெண்ட் ஆபரேஷன் சிந்தூரை எதிர்த்து பதிவு செய்கிறார். அவரை அந்த மாநிலத்தினுடைய போலீஸ் கைது செய்கிறது. கைது செய்த உடனே அவருக்கு பெயில் கொடுக்கிறது, அந்த வழக்கில இருந்து விடுவிக்கிறது மகாராஷ்டிராவினுடைய மும்பை ஹைகோர்ட். சொல்லுது, வாழ்க்கை நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையை பாழ்படுத்திடாதீங்க, அது ஜனநாயகத்துல அவனுக்கு ஒரு கருத்து உரிமை இருக்கு, அவன் போடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பாருங்க, நேற்று முன்தினம் நம்மளுடைய சிடிஎஸ் முப்படையினுடைய தளபதி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். ரொம்ப வருத்தமான வார்த்தை, யாரும் அதை ஹைலைட் பண்ணவே இல்லை. நாங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல 15% ஃபேக் இன்ஃபர்மேஷனை எதிர்த்து போராட வேண்டியிருந்தது அப்படின்னு முப்படைகளினுடைய தளபதி 15% ஃபேக் இன்ஃபர்மேஷன் எதுல வருது? நம்மளால தான் பண்றான். அவனை அரெஸ்ட் பண்ணதை மகாராஷ்டிரா ஹைகோர்ட் என்ன சொல்லுகிறது? அவன் ஜனநாயக உரிமை என்று சொல்ற. அப்போஸ் பண்ணவனுக்கு பின்னால என்ன இருந்திருக்கும்? ரிலிஜியன் தான். இப்போ அதே வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கேஸ் யாரை பத்தி? மகாராஷ்டிரால படிக்கிற புனேல லா ஸ்டூடெண்ட்டை பத்தி. அந்த அம்மா 19 வயசுமா குர்கான் இருக்கு. அவங்க ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து வழக்க பதிவு போடுகிறார்கள். அதுல பயங்கரவாதிகள், ஜிகாதி பயங்கரவாதிகளை கண்டிக்கிறார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் நல்லா நான் வார்த்தை சொல்லுகிறேன், ஜிகாதி பயங்கரவாதத்தை அந்த அம்மா மேல ஒருத்தர் கேஸ் போடுறாரு. 1500 கிலோமீட்டருக்கு போய் அங்க போய் கல்கத்தாலேருந்து கூர்கானுக்கு போய் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டு வர. எங்க இருக்கு நீதினு கேட்குறேன். ஒரு ஹைகோர்ட் பெயில் கொடுக்குது, மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடாதீர்கள் என்று சொல்றது. கல்கத்தா போலீஸ் 1500 கிலோமீட்டர் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருது. அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த உடனே அவங்களுடைய பெயில் அப்ளிகேஷன் வரும்போது கோர்ட்டு சொல்லுகிறது, இவர்களுக்கு பெயில் கொடுக்காததால் வானம் இடிந்து கீழே விழப்போவதில்லை.
என்னங்க நீதிபதிகள் என்ன வார்த்தை பேசுறதுன்னு இல்லையா? மாநிலத்துக்கு சட்டம் மாறுகிறதான்னு கேள்வி வருது. மாநிலத்துக்கு மாநிலம் மட்டும் சட்டம்ல ஆக்சுவலா நீதிபதிகள் பார்வையிலேயே மெஜாரிட்டி கம்யூனிட்டியா இருந்தா அவன் தண்டிக்கலாம் தைரியமா, யாரும் கேட்க மாட்டாங்க. மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருந்தா நம்ம பாதுகாத்துடணும் அப்படின்னு நீதிபதிகளே முடிவு பண்ணால் நீதி என்ன? சரி, நீதிபதிகள் இதை செய்கிறார்கள், அவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். நீங்க வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிறது எல்லாம் மதக்கலவரம் தான். நீங்க ஏன் துர்கா பூஜைக்கு ஏன் உங்களால அனுமதி கொடுக்க முடியல? ஏன் ராம் யாத்திரைக்கு ஏன் நீங்க அனுமதி கொடுக்க முடியல? ஜெய் ஸ்ரீராம்ங்கிற வார்த்தையே மமதா பானர்ஜிக்கு அவ்வளவு கோபத்தை உருவாக்குகிறது. எனக்கு புரியலையே. ஆனா அல்லாஹு அக்பர் மட்டும் உங்களுக்கு கோபம் ஏற்படுத்துறது இல்லையே, ஏன் ஏற்படுத்துது? அப்ப நீங்க எந்த பக்கத்துல இருக்கிறீங்க? மருத்துவர் இருந்தப்பவும் மாநிலம் ஸ்தம்பிச்சது சட்டம். மருத்துவர் ஒரு பெண். ஆமாங்க, அந்த மருத்துவமனையில நடந்து அந்த பாலியல் இது நடந்த போது இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டது? இந்த சந்தேஷ்காலில் நடந்த போது மாநில அரசு என்ன செய்து கொண்டிருந்தது? என்ன, அதாவது வெஸ்ட் பெங்கால் நடப்பதெல்லாம் தொடர்ந்து அராஜகம் என்பது நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த கல்கத்தால அந்த தாக்குதல் என்பது இந்துக்கள் வீடுகளை பார்த்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதை நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு. ஆகவே இவர்களுக்கு பெயில் கொடுத்தது தப்பு. இவர்கள் மனிதத்தன்மை அற்றவர்களாக செயல்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த ஒரு கேஸ் இல்லை, வெஸ்ட் பெங்கால்ல நடந்த எல்லா கேஸ்லையுமே இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்திய எல்லாருமே மனிதத்தன்மை இல்லாமல் தான் நடத்தியிருக்கிறார்கள். அதை டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதை வைத்துக்கொண்டு அந்த மாநிலத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு. அடுத்த செய்தியாக, இன்னும் சில தினங்களில் ஈத் அல் ஆதா அப்படிங்கக்கூடிய அந்த விழாவை இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வக்ஃப் போர்டு சேர்மன் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. வக்ஃப் போர்டுக்கு கீழே வரக்கூடிய பெரிய பெரிய அந்த மதராசாக்கள், பள்ளிவாசல்களில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பலியிடக்கூடிய மிருகங்களின் புகைப்படங்களை அந்த வீடியோக்களை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதை பரவக்கூடாது. அதே மாதிரி அந்த வேஸ்ட் இருக்கும், அந்த அனிமல் வேஸ்ட் இருக்கும், அதையுமே அங்கங்கே சாலைகளில் அதை போற்றக்கூடாது. இதை கண்டிப்பாக இதுக்கான டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்க செய்தியாக பார்க்குறேன். ஏன்னா இஸ்லாமிய நாடுகளில் கூட யாரும் அதை இது போட்டு காமிக்கிறது இல்லை, வீடியோ போட்டு காமிக்கிறது இல்லை, வேஸ்ட்டை பப்ளிக்கில் போட்டதில்லை. மத சார்பின்மை பேசக்கூடிய இந்தியாவில் அவர்கள் நாங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறோம் என்பதை காமிப்பதற்காகவே தெருக்களில் வீசுகிறார்கள், தெருக்களில் பலியிடுகிறார்கள். அப்ப ஒரு விதமான அச்சத்தை, ஒரு விதமான அருவருப்பை உருவாக்குகிறார். இதுதான் உண்மை. அப்ப என்ன ஆகுது? இது ஒரு விதமான தவறான சிந்தனையை உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொண்ட சிலர் இப்போ ஜம்மு காஷ்மீர்ல உள்ள முல்லா மௌலிகள் தலைமை ஜமாத்திலேருந்து அறிவிப்பு என்ன பண்ணிருக்கு, நீங்க அதை வீடியோவே எடுக்கக்கூடாது என்று சொல்லுங்க. வீடியோ அப்லோட் பண்றது அப்புறம் வீடியோ சார், நான் ஒரு ஆடை வெட்டுறேன் சார், அதுல என்ன சார் வீடியோ எடுத்து உங்களுக்கு என்ன சார் லாபம்? என்ன சொல்லுங்க. நான் ஒரு ஆடை வெட்டுறேன், நீங்க என்ன பெரிய வீர செயலா அது? ஏன்னா அது உங்க கூட சண்டை வந்தது, நீங்க அது கூட சண்டை போட்டீங்க, நீங்க ஜெயிச்சுட்டீங்க, அதென்ன வீர செயலா? அதை வீடியோ எடுத்து ஆஹா நான் ஆடை வெட்டி, இன்று முதல் நான் ஆடி வெட்டி அப்படின்னு ஏதாவது பேர் வைக்க போறீங்களா? அதனால அந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனத்தை செய்யாதீர்கள்னு சொல்லுது. யார் சொல்றா? தலைமை ஹாஜி சொல்லுகிறார். எங்க ஜம்மு காஷ்மீர்ல அங்க வக்ஃப் போர்டுடைய சேர்மன் சொல்றார், தயவு செய்து நீங்க அந்த வேஸ்ட் எல்லாம், அனிமல் வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, பப்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றார். நியாயம்தான். இப்போ அப்படி செய்தால்தான் உங்க மேல அபிப்பிராயம், இல்லைன்னா வராது. அதை புரிந்து கொண்டார். உத்தரப்பிரதேசத்துல யோகி எந்த பப்ளிக் பிளேஸ்லையும் ஸ்லாட்டர் நடக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். நீங்க பப்ளிக் பிளேஸ் ஸ்லாட்டர் பண்ணக்கூடாது.
அதுக்காக ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு, அங்கே போய் பண்ணிக்கோங்க. இல்லை என்றால் நீங்கள் அதுக்குன்னு என்ன, இது ஒரு பெரிய திருவிழா, அதுக்குன்னு ஒரு இடம் அலாட் பண்ணியிருக்கோம், அங்கே பண்ணுங்க. டோன்ட் டூ இட் இன் பப்ளிக் அப்படிங்கிறது தான் யூபியினுடைய சட்டம். அதைத்தான் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர், அது முஸ்லீம் மெஜாரிட்டி ஸ்டேட்டு, அதனால் அமல்படுத்துகிறாங்க. இதை நான் வரவேற்கிறேன். அதாவது தெருவில் உட்காந்துட்டு நான் தொழுகை பண்ணுவேன்னு சொல்கிறதே யோக்கியத்தனம். இப்போ அங்கே உத்தரப்பிரதேசத்தில் யாரும் தெருவில் உட்காந்து தொழுகை பண்ண முடியாது. ஏன்னா தொழுகை பண்ணீங்கன்னா அடுத்தாப்புல என்ன நடக்குங்கிறீங்க. அதற்கென ஒரு இடம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்த பண்ணிக்கோங்க அப்படிங்கிற சட்ட ரீதியாக சொல்றேன். இல்லை, தொழுகை பண்ணுறது எங்களுக்கு தெருவில் நிற்கிறது, தொழுகை பண்ணுறது எங்களுடைய ரைட்னு ஆரம்பிக்கிறாங்க பல இடத்துல. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால ஒரு அரசாங்கம் அப்போ அவங்க தொழுகை பண்ணுறது ரைட்டுனா இன்னொரு மதத்துக்காரன் நானும் தெருவில் உட்காருன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அடுத்த மதத்துக்காரன் இன்னொரு நான் நடுத்தருவில் ஜப கூட்டம் போடுவேன்னு ஒருத்தர் சொன்னால் என்ன பண்ணுவார்? ஒரு ஹிந்து நான் நடுத்தருவில் பஜனை பண்ண போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? தெருங்கிறதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது குறைந்தபட்ச அறிவு இருக்கு. இப்படித்தான் எங்கள் புத்தகம் சொல்லி இருக்கிறது, எங்கள் நூல் சொல்லி இருக்கிறது. நடுத்தருவில் தான் இப்போ எங்கேயா சொல்ல முடியுமா? என்ன இப்படி சொல்ல முடியாது. அதனால் அதைத்தான் ஜம்மு காஷ்மீரில் இதை பண்ணியிருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரே பண்ணியாச்சு அப்படின்னா மற்ற மாநிலங்கள் அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஊபி உங்களுக்கு நல்ல விதமாக பாடம் சொல்லி தராங்க. ஊபி இப்போ மத்திய பிரதேசில் அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய பிரதேசில் இப்போ நடுத்தரில் யாரும் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றம் வருகிறது. மாற்றத்தை, நாகரிகத்தை விரும்பும் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் முரண்டு பிடித்தால் தண்டனை என்ன உண்டோ அதை அனுபவிப்பார்கள், அவ்வளவுதான். அதனால இது ஒரு நல்ல ஒரு சட்டம், நல்ல ஒரு ஆணை, சட்டம் இல்லை, நல்ல ஒரு அரசு ஆணை. இதை நான் வரவேற்கிறேன். நிறைவு செய்தியாக ராகுல் காந்தி இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எப்பொழுதுமே சந்தேகங்களை எழுப்பி வருகிறார். இதற்கு முன்னாடி நடந்த பல்வேறு தாக்குதல் குறித்துமே அவருக்கு சந்தேகங்கள் மட்டுமே இருக்கிறது, அவருக்கு இந்திய அரசின் மீது. இப்போ என்ன சொல்லியிருக்காரு? நரேந்தர் சரண்டர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை பதத்தை பயன்படுத்தியிருக்காரு. அவரை எதிர்த்து ஆளுங்கட்சி பாஜக பிரமுகர்கள் தொடர்ந்து அவரை விமர்சிச்சுட்டு வராங்க. சார், இஸ் ப்ரொபகேண்டா ஆஃப் பாகிஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சார், இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? எல்ஓபி, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லீடர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சுருக்காங்க. எல்ஓபிங்கிறது ஆப்போசிஷனுங்கிறத பாகிஸ்தான் எல்லாரும் பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்த போதும் சரி, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்த போது ஆதாரம் கூடன்னு கேட்டார். அதனால தான் இந்த தடவை என்ன பண்ணாங்க, எல்லா அடிக்கும் ஆதாரத்தோடு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லுகிறது, இல்லை 9 இடமில்ல 15 இடத்துல அடிச்சு விட்டாங்கன்னு இன்னைக்கு பாகிஸ்தான் ஒப்புக்கொள்ளுகிறது. அதாவது இந்திய அரசு பெருந்தன்மையோடு கம்மியா தான் அடிச்சிருக்கோம்ப்பா அப்படின்னு சொன்ன போது பாகிஸ்தான் இல்லை 15 இடத்துல எங்களுக்கு சேதாரம் ரொம்ப பெருசு, நீங்க நிறையாவே எங்களை சாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம சிடிஎஸ் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஏங்க நான் இன்னிங்ஸ் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, நான் என்னுடைய எதிரியை இன்னிங்ஸ் டிஃபீட்ல ஜெயிச்சுட்டேன். இன்னிங்ஸ் டிஃபீட்ல அடுத்த இன்னிங்ஸ் எனக்கு வேலையே கிடையாது, ஒரே இன்னிங்ஸில் நான் ஜெயிச்சிட்டேன். முதல் இன்னிங்ஸில் அவன் பேட் பண்ணியிருந்தா 2 6 எடுத்திருப்பான், நம்ம 2 டிவி நாம பேட் பண்ணியிருப்போம். ஒரு இன்னிங்ஸில் நமக்கு 2 விக்கெட் போயிருக்கும், போகாமலாம் இருக்காது. ஆனால் இன்னிங்ஸ் வெற்றி என்று வந்த பிறகு வெற்றி பெற்றவர்கிட்ட நீங்கள் எத்தனை விக்கெட் போச்சுன்னு யாராவது கேட்பாங்க? கேட்க மாட்டான். வெற்றி, இன்னிங்ஸ் வெற்றி அப்படின்னா தான் சொல்லுவான். ஆனால் அவங்களுக்கு எத்தனை விக்கெட் போச்சு அப்படின்னு இவர் கேட்கிறார் என்றால் பாகிஸ்தானுக்கே தெரியாத ஒன்றை இவர் பாகிஸ்தானுக்கு தகவல் சொல்லணும்னு விரும்புகிறாரா? இல்லை அவங்க மூடி மறைக்கிறாங்க, அவங்க மூடி மறைக்கிறதெல்லாம் நாம சொல்லிட்டு உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரா? இவர் எதுக்காக நினைக்கிறார்? அவர்களுடைய மவுத் பீஸா அவர் இங்கிருந்து கேள்வி கேட்கிறார். ஒரு எதிர்கட்சி தலைவராக தேசத்தின் பக்கம் ராகுல் காந்தி இல்லை. ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பாகிஸ்தான் பிரச்சனை என்று வந்தால் நாமல் காங்கிரஸை இதை விட நல்லா பண்ணணும் தான் சொல்லிட்டு இருக்கோம். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சி சந்தேகம் எழுப்பியதில்லை. அப்ப இவர் மோடி மீது சந்தேகத்தை எழுப்பவில்லை, இந்திய இராணுவத்தின் மீது சந்தேகம் எழுப்புகிறார். நான் என்ன சொல்றேன்,
ஒரு தேசபக்தி இருக்கிற ஆள் இந்த வேலையை திருப்பி திருப்பி சொல்ல மாட்டாருங்க. அவர் அந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பாக இருக்கு. மோடி உடனே ஃபோன் பண்ணுறாராம், ட்ரம்ப் ஃபோன் பண்ணுறாராம், கேட்குற அப்படின்னு கேட்குறாராம். உடனே மோடி நரேந்தர் சரேண்டர் அப்படின்லாம் சொல்கிறாரா. யாருக்குங்க சரண்டர் ஆனார் மோடி? எனக்கு புரியவில்லை. மோடி பாகிஸ்தான் சரண்டர் ஆகிட்டாரா? நேரு தான் பாகிஸ்தான் காஷ்மீர் நல்ல நாம் பாகிஸ்தானை விரட்டி அடித்து கொண்டிருந்த போது ஐநாவுக்கு போனது நேரு தான். இன்ன வரைக்கும் அதுதான் தலைவலியா இருக்கு. 71 90,000 பிரிசனர் ஆஃப் வாரை கையில் எடுத்த பிறகு திருப்பி ஒப்படைத்து விட்டு நாம கராச்சி லாகூர்லாம் வந்த பிறகு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு திரும்பி வந்தது நாம தான். இன்ன வரைக்கும் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் என்ன தெரியாது. இந்திரா காந்தி யார்கிட்ட சரண்டர் ஆனான்னு தெரியல, ஜவஹர்லால் நேரு யார்கிட்ட சரண்டர் ஆனான்னு தெரியல. இதற்கெல்லாம் பதில் சொல்லிட்டு ராகுல் காந்தி நரேந்திர மோடி சரண்டரா இல்லையான்னு சொல்லிட்டோம். ஏன்னா இவங்க 10 வருஷத்துல பாகிஸ்தான் அந்த அடி அடிச்சிருக்கு, மும்பையில அடிச்சிருக்கு, டெல்லியில அடிச்சிருக்கு, எல்லா இடத்துலையும் அடிச்சிருக்கு. அன்னைக்கெல்லாம் வாயை பொத்திட்டு கோழையாக இருந்த ராகுல் காந்தி அவருடைய கட்சி தலைமை மோடியை பேச முடியுமா சரண்டர்னா? இவர்கள் சீனா கிட்ட சரண்டர். அதனாலதான் ரகசியமா கையெழுத்து போட்டிருக்காங்க. சார், இந்த மணிசங்கர் ஐயரும் சல்மான் குர்ஷித்தும் பாகிஸ்தான்ல போய் மோடியை நாங்க அன்சீட் பண்ணணும், கவுக்கணும், நீங்க உதவி பண்ணுங்கன்னா கேட்டுட்டு வந்து பாகிஸ்தான்ல சரண்டர் ஆனாரு உங்களுடைய மணிசங்கர் ஐயர், உங்களுடைய சல்மான் குர்ஷித். இவர் நடவடிக்கை எடுத்தாரா? அதை சொல்லுங்க. சல்மான் குர்ஷித் மேல நடவடிக்கை எடுத்தாரா? மணிசங்கர் மேல நடவடிக்கை எடுத்தாரா? ஒன்னும் எடுக்கலையே. இன்னைக்கு வந்த தகவல் படி அந்த ஆப்போசிஷன் டெலிகேஷன் போனாங்கல்ல, எம்பிஸ் 4 பேர் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள். அந்த 4 பேரையும் கூப்பிட்டு ராகுல் காந்தி நேரடியாக நீங்கள் நரேந்திர மோடியை பிரைஸ் பண்ணி எதுவுமே பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பினதா கேள்வி. ஆனா 4 பேருமே போற இடத்தெல்லாம் பிரைம் மினிஸ்டர் பாராட்டிட்டு தான் வந்திருக்காங்க. கேவலமா இருக்கு. இப்போ இந்த ராகுலனுடைய இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல அவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய காங்கிரஸ் எம்பிக்கள், உள்கட்சி எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்கள் கொஞ்சம் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு நாகரிக வரம்பை தாண்டி ராகுல் பேசுகிறார்னு நினைக்கிறேன். ராகுலுக்காக பரிந்து பேசக்கூடிய பர்காதத் இது ரொம்ப தப்புன்னு பேசியிருக்காங்க. எப்போதும் அது பர்காதத் பாகிஸ்தான் தத்துது. அந்த அம்மா ராகுல பேசுறது சரியில்லைங்கிறாங்க. எந்த சல்மான் குர்ஷித் பாகிஸ்தான்ல போய் மோடியை அன்சீட் பண்ணதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண அந்த சல்மான் குர்ஷித் ராகுல் பேசுறது சரியில்லைங்கிறார். அப்ப ராகுல் என்ன பேசுகிறார்? ராகுல் தனித்து விடப்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது அந்த ஹேட் மோடி என்பது ராகுல் தேர்ந்து பொங்கி 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 வருகிறது. அதனாலதான் அதான் சார், என்னைக்குமே ட்ரம்ப் இவர்கிட்ட பேசினதா எந்த பதிவும் இல்லவே இல்லை. எங்க இருக்கு? ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டாரு, எங்கேயாவது இடத்துல நான் மோடியிடம் பேசினேனோ மோடியின் ட்ரம்பிடம் பேசினோ ஏதாவது பதிவு இருக்கா? இவர் ஏன் இப்படி சொல்றார்? இந்த ஒரு பொய்க்காகவே ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கலாம். எப்படி நீங்க பேச முடியும்? எங்கேருந்து பேசினாங்க? பேசியவர்கள் எல்லாம் யார் பேசினார்கள்? டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் நடந்தது. ஆனால் இவர்கள் யாரும் பேசவே இல்லை. அப்ப அவர் பேசினார், இவர் பேசினார். இப்ப இவர் நிரூபிக்கணும். மோடி ட்ரம்ப் 2 பேரும் இந்த நேரத்தில் பேசினார்கள் என்பதை ராகுல் நிரூபிக்கணும். இல்லைன்னா அவர் மேல கேஸ் போடும். ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்துக்கு மிகவும் மட்டமாக, அதாவது இது சிறுபிள்ளைத்தனம் என்று கூட சொல்ல முடியாது, அநாகரிகம் அப்படி கூட சொல்ல முடியாது, அசிங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். அசிங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு மோடி சரண்டர் ஆயிட்டு, நான் என்ன சொல்றேன், எல்லாரும் தானே சீஸ்வர் வேணும்னு கேட்டாங்க. உலக நாடுகளே சீஸ்வர் வேணும் தானே கேட்டாங்க. அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் சீஸ்வர் கேட்டாங்க. மோடி சம்மதிக்கவில்லை. அமெரிக்கா போன்ற நாடுகள் சீஸ்வர் கேட்டாங்க. மோடி சம்மதிக்கவில்லை. பாகிஸ்தான்லேருந்து அலறி அடித்து போன் வந்த பிறகுதான் சம்மதித்தார்கள் என்பது பதிவிருக்கிறது. அப்புறம் இதை எப்படி யார்கிட்ட சரண்டர்? சரிங்க, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ராகுலுக்கு போர் இல்லாத தாக்குதல் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா? இது டிக்ளேர்டு வார் நடந்ததா?
நீங்க எனக்கு சொல்லுங்க. இஸ் இட் a declared war? This is an operation. Operation Sindoor is an operation. That's not a declared war. ஆபரேஷன் நடந்தால் ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு ஆபரேஷன் நிறுத்தி விடுவார்கள். ஆபரேஷன் சக்சஸ், முடிஞ்சு போச்சு. இதுல சீஸ்ஃபயர்ங்கிறது என்ன பெரிய டிக்ளேர்ட் வார் மாதிரியும் சீஸ்ஃபயர் மாதிரியும் இவர் மோடி வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதை ட்ரம்ப் கேட்டு சீஸ்ஃபயர்ங்கிற கொஸ்டினே இங்க எழுந்துக்கலைங்க. இது கூட ராகுலுக்கு தெரியாதா? அப்ப ராகுல் காந்திக்கு எதுவும் தெரியவில்லை. இந்திய தேசத்தை எதிர்க்க வேண்டும், இந்துக்களை எதிர்க்க வேண்டும், RSS எதிர்க்க வேண்டும் என்பதை தவிர ஒரு மத ரீதியாக ஒரு மதவெறி பிடித்த ஒரு எவாஞ்சலிஸ்ட் மாதிரி ராகுல் நடந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு RSS இவ்வளவு திட்டணும்? அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவருக்கு இந்துக்களுடைய கடவுள்களை மூர்த்திகளுக்கு என்ன சக்தி இருக்குன்னு கேட்டவர் தானே ராகுல் காந்தி. ஆகையினால இவர் ஒரு ஹிந்து விரோத, அதாவது ஹிந்து விரோத சிந்தனையின் அடிப்படையில் ஹிந்து ஆதரவு அரசு இருக்கிறதே, இஸ்லாமிய ஜிகாத்தி நாடுகளை அடித்து உடைக்கிறதே என்ற பயம், அவ்வளவுதானே. நீங்க தானே சார் உங்க ஆட்சியில வந்து டார்கெட்டட் கம்யூனல் வயலன்ஸ் பில் கொண்டு வந்தீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தானே நீங்க. ஆகையினால ராகுல் ஆபத்தானவர். இதுக்கு மேல அவரை பேச விடுவது என்பது நியாயம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அரசாங்கத்துக்கு தெரியும் எப்ப எந்த ஆளை எப்படி நெயில் பண்ணணும்னு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது விரைவிலே ராகுல் தனிமைப்படுத்தப்படுவார் என்ற சிந்தனை வருகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த கரண் தாப்பர்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ நேரடியாக கரண் தாப்பர் கேட்கிறார், என்ன பாகிஸ்தான் ஏஜென்ட் நினைக்கிறீங்களா, பாகிஸ்தான் ஸ்பை என்று நினைக்கிறீர்களா? உடனே நம்ம அந்த பதில் சொல்றார், நான் அப்படி நினைக்கல, ஆனா நீங்க பாகிஸ்தான் நேரட்டிவை தான் வச்சுட்டு இருக்கிறீங்க, அதனால அந்த சந்தேகப்படுகிறேன் அப்படின்னு முடிஞ்சு வச்சு மூஞ்சில் இல்லை ஆடல். ஏன்னா அத்தனை பேர் அப்படித்தான் இருக்காங்க. இவங்க பார்லிமெண்ட் செஷன் என்ன பேச போறாங்க பார்லிமெண்ட்ல? எல்லாத்துக்கும் மோடியிடம் பதில் இருக்கிறது. அது ஸ்பெஷல் பார்லிமெண்ட் நடக்கும்போது பார்க்கலாம், நடக்கவில்லை என்றாலும் பார்லிமெண்ட் நடக்கும் போது இதை பார்க்கலாம். ராகுலுக்கு என்ன இருக்கு இன் ஸ்டாக் என்பதை நாம் வேடிக்கை பார்க்கத்தான் போறோம். அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கத்தான் போறோம். எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ராகுல் காந்திய மிலிட்ரி நீதிமன்றம், நம்மளுடைய இராணுவ நீதிமன்றம் அவரை கைது பண்ணி அவரை கொண்டு போகணும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிந்தனை வருகிறது. அதுக்கு சட்டத்தில் இடமெடுக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் இதே நிலை நீடித்தால் இராணுவ நீதிமன்றம் ராகுலை கைது செய்து நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பிநாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி பாஸ்கர். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.